இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இன்றும் என்னோடு என்ன பேசுவார், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு தருகின்ற வார்த்தை என்ன என்று அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்களோடு இந்த வேளையிலே என் அப்பன் இயேசு அவர் பேசுவாராக. எடுத்துக்கொள்வோம் ஆக. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எக்லிஷியஸ் சாப்டர் 9 verses 7. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நாம் கவனிப்போமாக. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். தேவனுடைய சொன்னமே கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வார்த்தை, உன் கிரியைகளை எல்லாம் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். இந்த மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்று நமக்கு அவர் பேசுகின்ற வார்த்தை அந்த வசனத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கிறதான அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட இருக்கிறார். வாசித்தோம், இங்க நம்ம பார்க்கிறோம், நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவனுடைய சொன்னமே, என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு நீங்கள் போக இருக்கிறீங்க. அப்ப அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசி, உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை ஏன் அவர் சபை நடுவிலே கொண்டு வருகிறார் என்று நான் அறியேன். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் பேசுகிறாரானால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய மக்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் புசிக்கிற அந்த ஆகாரம் சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் புசித்திருக்கலாம். திராட்சை ரசம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பானமாக எடுத்துக்கொண்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சி இல்லாமல் நீங்கள் அதை எடுத்திருக்கலாம். வாழ்க்கையில் நமக்கு வருகிற சோதனைகள், வாழ்க்கையிலே நமக்கு வருகிற கஷ்டங்களிலே, வாழ்க்கையிலே நமக்கு வருகிற துன்பத்தில், வாழ்க்கையிலே நமக்கு நேரிடுகிறதான போராட்டங்களில் மனதளவிலே நாம் நம்முடைய சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை மறந்து மகிழ்ச்சியை காணாதவர்களாய் நமக்கு முன்பாக எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து நிற்கிற பாரமான காரியங்களை நாம் நினைத்து வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிற ஆகாரமாக இருக்கட்டும், அது தண்ணீராக இருக்கட்டும், அது உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை சந்தோஷம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் நீங்கள் அதை எடுத்திருப்பீங்க. சிலர் வேலை செய்கிற இடத்துல அவர்களுடைய அந்த இடைவேளை, அவர்கள் சாப்பிடுகிற அந்த நேரம் வரும்போது, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு அந்த லஞ்ச் பிரேக் கொடுக்கிற அந்த நேரம்
பாத்தீங்கன்னா வேக வேகமா சாப்பிடுவாங்க. கிடைச்சிருக்கிற அந்த டைம்ல ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளாக அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்னமோ ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த 1/2 மணி நேரம் அவங்களுக்கு இருக்காது. வேலை அந்த அளவிற்கு இருக்கும். படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற காரியத்தில் அவள் கவனம் செலுத்துகிறதுபடினாலே அந்த லஞ்ச் பிரேக்லயும் அவள் சில காரியங்களை படிப்பிற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 5 நிமிடங்கள் சாப்பிடுவதற்கென்று, புசிப்பதற்கென்று, குடிப்பதற்கென்று நேரத்தை எடுத்துக் கொள்வாங்க. அதை பற்றி நான் இந்த இடத்துல பேசவில்லை. ஏனென்றால் சூழ்நிலை அவர்களை அந்த இடத்துல அந்த நேரம் அவளை அப்படி நடத்துகிறது, அது பரவாயில்லை. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில நாம் குடும்பமாக நாம் அமரும் போது, இல்லாவிட்டால் நாம் தனிமையிலே நமக்கு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும், அதிலும் விசேஷமாக அவர் நமக்கு கொடுக்கிற ஆகாரம், அவர் நமக்கு கொடுக்கிற தண்ணீராக இருக்கட்டும். இந்த நாட்கள்ல அநேக கர்த்தருடைய மக்கள் சந்தோஷத்தோடு சாப்பிடுவது கிடையாது, மகிழ்ச்சியோடு தண்ணீரை குடிப்பது கிடையாது. அநேகரோட வாழ்க்கையில எப்போ பிரச்சனை, எப்போ சண்டை வரும்னா, கணவன் மனைவிக்குள்ளாக, அதிகப்படியாக பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக எந்த நேரம் வரும்னா சாப்பிட்ற நேரம் தான். ஏன்னா மற்ற நேரம் அவங்களோடு பேச நேரம் இருக்காது. அவங்களோட நேரம் செலவிட அவங்களுக்கு சமயம் இல்லாதபடினாலே அவர்கள் சாப்பிடுகிற அந்த நேரம் தான் பிரச்சனையே ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் சில குடும்பங்கள்ல பெண் மக்கள் இதை அதிகமாக ரொம்ப கவனத்துல எடுத்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. சாப்பிட்ற நேரம் நம்ம என்ன செய்யக்கூடாது, எதையும் பேசக்கூடாது, வேண்டாம் இந்த நேரம் எதையும் அவரை கேட்கக்கூடாது, நம்மளோட கணவரை இந்த நேரத்தில் எதையும் கேட்கக்கூடாது, சாப்பிட்டு முடிக்கட்டும் கேட்கலாம். பெண்கள் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்கும். ஆனா ஆண் மக்கள் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. வேகத்துல அவசரத்துல என்ன பண்ணுவாங்க, மனசுல இருக்கிறத கேட்கணும்னு அந்த நேரம் தான், சாப்பிட்ற நேரம் தான் ஆரம்பிப்பாங்க. அது பிரச்சனையா போகும், சந்தோஷமா சாப்பிட்டு முடிக்க மாட்டாங்க, அது பாதிலே இருக்கும், போயிடும். இப்படிதான் வாழ்க்கை ஓடுது. சிலரோட வாழ்க்கை பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தேவைகளும் எப்ப சிந்திப்பாங்கன்னா சாப்பிட்ற நேரம் தான் அப்படியே முன்னாடி வந்து நிற்கும். அப்ப அந்த சாப்பாடு கூட அவங்க திருப்தியா சாப்பிடாம ஒரு சந்தோஷம் இல்லாம சாப்பிடுகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அநேக கர்த்தருடைய மக்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் காண்கிறார். உங்களே நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உண்மை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களை பார்த்து இந்த காரியத்தை நான் கேட்டா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? உங்களுடைய குடும்பத்துல நீங்கள் சாப்பிடும் போது, நீங்கள் தனியாய் சாப்பிட்டாலும் சரி, குடும்பமாய் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடுகிற நேரம், நீங்கள் ஆகாரத்தை புசிக்கிற நேரம் சந்தோஷமாய் சாப்பிடுறீங்களா? நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வார்த்தைகளை பகிர்ந்து நல்ல வார்த்தைகளை பேசி கர்த்தர் ஆசீர்வாதமாக கொடுக்கிற அந்த ஆகாரத்தை நீங்கள் சந்தோஷத்தோடு புசிக்கிறீங்களா? இந்த கேள்வி வந்தா உங்களோட பதில் என்ன? கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களுக்கு பானங்களை அவர் உங்களுக்கு கொடுக்கும்போது, அது தண்ணீராக இருக்கட்டும், அது இல்லை ஒரு தேநீராக இருக்கட்டும், அது ஒரு ட்ரிங்க்ஸாக, கூல் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், நீங்களை எடுக்கும் போது அதை மனமகிழ்ச்சியோடு கூட அதை பானம் பண்றீங்களா? இதுல எல்லாமே நீங்க நினைக்கலாம், இது செய்தியா, இதை கேட்கவா நான் வந்தேன்னு சொல்லலாம். இன்றைக்கு வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி கர்த்தர் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தரோட பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நாம் சந்தோஷமா இருக்கணும், எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் நாம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சந்தோஷமான நேரத்துல யாரோ நம்மளை சந்தோஷப்படுத்துகிற நேரம் மாத்திரம் நாம் சந்தோஷமா இருக்கிறது நம்மளோட வாழ்க்கை அல்ல. இல்லாவிட்டால் யாரோ ஒருவர் ஒரு ஜோக் அடிக்கிறது நிமித்தம் அந்த நேரம் நம்மளுடைய உள்ளத்துல வருகிற சந்தோஷம், மகிழ்ச்சி மாத்திரம் நம்மளோட வாழ்க்கையில நாம் சந்தோஷமா இருக்கிறோம் என்பது அர்த்தம் அல்ல. சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது
ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் அது எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில, கர்த்தரோட பிள்ளைகளோட வாழ்க்கையில இன்றைக்கு அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியில நாம் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் நாம் பிரச்சனைகளை பார்க்க கூடாது. தேவைகளை நாம் நினைக்க கூடாது. இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த கஷ்டம் வந்துடக்கூடாது நினைச்சேதான் நம்மளோட டைம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம டைமை நம்ம கடந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறவைகளை நாம் எங்கே சந்தோஷமாய் நாம் எடுக்க முடியும்? எங்கே நாம் மகிழ்ச்சியாய் நாம் அதை அனுபவிக்க முடியும்? ஆனால் இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே, இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் போகும்போது அவர் சொல்லுகிறார், உன் ஆகாரத்தை நீ சந்தோஷத்துடன் புசி, உன் திராட்சை ரசத்தை. வேதம் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன், திராட்சை ரசம். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பானங்கள், நான் சொல்லுகிறது டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் தெளிவா சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏன்னா ட்ரிங்க்ஸ், திராட்சை ரசம்னா வேற எங்கேயோ யோசனைக்கு போடும் சிலருக்கு. தேவனுடைய சனமே, அதை நாம் சந்தோஷ மன மகிழ்ச்சியோடு குடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுங்களா? உன் கிரியைகள் எல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? அங்கீகாரம் பண்ணிருக்காரா. அவர் அங்கீகாரம் பண்ணிருக்கிறார். இந்த நாட்கள்ல திருமணத்துல இணைக்கப்பட இருக்கிற கர்த்தருடைய மக்கள், நான் வாசிச்சேன் 2 குடும்பத்தாருக்கு திருமண காரியங்களை குறித்து. அந்த மணமகன், அந்த மணமகள், அவங்களை எடுத்துக்குங்களேன். உதாரணத்திற்கு இரு வீட்டாரையும் நீங்க எடுத்துக்குங்களேன். அவங்களுடைய குடும்பத்துல, அவருடைய வாழ்க்கையில இப்போ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். அப்படிதானே? கண்டிப்பா. ஆமா, நம்ம ஆமான்னு சொல்ல மாட்டோம், ஆனா அது உண்மை. அந்த மாதங்களுக்குள்ளாக வந்துட்டாங்க, வாரங்களுக்குள்ளாக வந்துட்டாங்க, நாட்களை எண்ணி கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி வர காரணம் என்ன? அவங்களுடைய திருமண காரியத்தை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணி குறிக்கப்பட்டிருக்கிற அந்த நாளிலே இந்த திருமணம் நடக்க போகிறபடியினாலே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அங்கீகரித்தா, காரியம் கைகூடி வந்தது. கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த நாளிலே அந்த திருமணம் நடக்க போகிறபடினாலே இரு குடும்பத்தார், இரு பிள்ளைகளுக்கும் என்ன உண்டு? ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும். ஆமா, ஏன்னா தேவன் அவர்களுடைய கிரியைகளை, அப்படின்னா என்ன? அவர்களுடைய பிள்ளைகளுக்கென்று அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், அவர்கள் இந்த திருமணத்திற்காக எடுத்துக்கொண்ட காரியங்கள், இந்த கிரியைகள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்தபடினாலே இவளுடைய திருமணம் ஒரு ஒழுங்குக்குள்ளாக வந்து ஒரு நாளிலே அந்த திருமணம் நடக்க கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தினபடினாலே, அதை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணினபடியினால் ஒரு வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த நாள் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறார்கள். அதேதான் இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய வேலைகளை அவர் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய வருமானங்களை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய சரீர சுகத்தை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அங்கீகாரம் பண்ணியிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், இனி நீ சந்தோஷம் இல்லாம, மன மகிழ்ச்சி இல்லாமல் நீ போய் சந்தோஷத்தோடு உன் ஆகாரத்தை புசின்னு கர்த்தர் சொல்றார். நீ போய் உன் திராட்சை ரசத்தை குடி என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த அனுபவத்தில் நீங்கள் போய் இன்றைக்கு எடுத்து பாருங்களேன்.
உங்களுடைய ஆகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறதே நீங்க சந்தோஷமாய் புசிச்சு பாருங்க. கவலையை மறந்து, தேவையை மறந்து, பிரச்சனையை மறந்து, பாரங்களை மறந்து, வேதனைகளை மறந்து, துன்பத்தை மறந்து, கர்த்தர் இன்றைக்கு ஆராதனையில் என்னோடு கூட பேசினார். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு புசி என்றார். இந்த வேளை கர்த்தர் கொடுத்த இந்த ஆகாரத்தை நான் எல்லாவற்றையும் நான் மறந்து சந்தோஷத்தோடு நான் புசிக்கிறேன்னு சொல்லி நீங்க புசிச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு காரியங்களை அங்கீகாரம் பண்ணினதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதை காண முடியும், அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆமா, இதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம எப்பொழுதும் போலவே உங்களுடைய வாழ்க்கை முறை போகும்னா, அவர் உங்களுக்காக அங்கீகாரம் பண்ணினதை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. பிகாஸ் he already done, அவர் ஏற்கனவே முடிச்சிருக்கிறாரு. ஆனா அதை நீங்க பார்க்கணும்னா நீங்க அதை செய்யும் போது அவர் செஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி நாம் வேதத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அது நடந்த சம்பவம் என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் என் அப்பன் இயேசு தம்முடைய மக்களுக்கு அவர் போதிக்கும் போது தன்னுடைய போதனையிலே ஊமையாக அவர் சொன்ன ஒரு சம்பவம். எடுப்புமாக, உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசி என்று சொல்லும் போது இங்க ஒரு சம்பவம் நடந்தது. அது எங்கே என்று நம்ம பார்க்கும்போது வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு கூட. அந்த இடத்துல ஒரு ஊமையை நம்ம பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. அது ஒரு நீண்ட ஒரு கதை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு ஊமையாக அவர் சொன்னார். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இது போதும் நமக்கு. இதை சொல்லிட்டாலே இது என்ன கதை நமக்கு தெரியும். ஆமா, இதற்கு பொதுவா இதற்கு வைத்திருக்கிற தலைப்பு கெட்ட குமாரன் சொல்லுவாங்க, இல்லனா மனம் திரும்பி வந்தவன் சொல்லுவாங்க, இல்லனா அன்பான தகப்பன் சொல்லுவாங்க. இப்படி நிறைய தலைப்பு இதற்கு உண்டு. அப்ப இந்த ஊமையில கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். அங்கே பிரசங்கின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் இங்கே நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு காரியம் அங்கீகரிக்கப்படும் போது அங்கே அவர்கள் அந்த ஆகாரத்தை சந்தோஷத்தோடு புசிக்கிறார்கள். அது வாழ்க்கையில அது நிஜமாய் மாறுகிறது. அதுதான் இந்த சம்பவத்திலே நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எல்லா வசனத்தையும் நான் உங்களுக்கு கொண்டு போக நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு சில வசனங்கள் 21, 22, 23 மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நாம் கவனிப்போமாக. Luke chapter 15 verses 21 to 23. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சங்களையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். இந்த 3 வசனங்களிலே நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம், அந்த கெட்ட குமாரன் என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த மகன் தகப்பனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம அங்க பார்த்தோம். பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செஞ்சேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்ற ஒரு காரியத்தை தான் தகப்பனுகிட்ட சொல்றாரு. ஆனா தகப்பனுகிட்ட இருந்து வந்த பதில் எங்கே? அங்க நீங்க யோசிச்சீங்கன்னா, மகனை பார்த்து அங்க தகப்பன் பேசினதாக அங்க சொல்லப்படல. அந்த வசனத்தை நல்ல கவனிங்க. தகப்பனை பார்த்து மகன் பேசுகிறான். அப்பா, பரத்துக்கும் உமக்கும் முன்பாக நான் பாவம் செஞ்சேன்,
இன்னும் உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு அப்பாவை பார்த்து சொல்றான். ஆனா அப்பா என்ன செய்யறாருன்னா, அந்த வார்த்தையை கேட்டாரு, ஆனால் அந்த வார்த்தைக்கு பதில் கொடுக்கல. அவரோட பதில் எங்க போகுதுன்னா, அவர் சொல்லுகிற வார்த்தை எங்க போகுதுன்னா, அவருடைய ஊழியர்களை கூப்பிடுறார். அங்க அப்படிதான் அந்த வசனம், அடுத்த வசனமே அப்படிதான் சொல்லுது. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, மகன் சொன்ன ஒரு விஷயத்திற்கு தகப்பன் ஊழியக்காரரை கொண்டு வருகிறான். ஊழியக்காரரை கூப்பிட்டு அங்க என்ன சொன்னார் என்பதை நம்ம வாசிச்சோம். ஆனா 23 அவர் சொன்ன வார்த்தை நம்ம இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டும். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஏங்க, அவர் சொன்னது, மகன் சொன்னது, உமக்கு மகன் சொல்றதுக்கு நானே பாத்திரன் இல்லைன்னு சொல்றாரு, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன்னு வந்து சொல்றாரு. ஆனா அப்பா சொல்றாரு ஊழியக்காரனை பார்த்து, கொளுத்த கன்ற அடி, நம்ம புசிப்போம் சந்தோஷமா இருப்போம். இது என்னங்க இது? மகன் சொன்ன காரியத்தை அப்பா அதை ஏற்றுக்கொண்டு, நீ செஞ்சது சரிப்பா, அப்படியா, நீ சொன்னபடியே இருக்கட்டும், சரி சந்தோஷமா புசிக்கலாம், அந்த கான்செப்ட் அது இங்க இல்ல. அது அர்த்தம் அப்படி அல்ல. இங்கே தேவனுடைய ஜனமே, மகன் தகப்பனை பார்த்து தன் குற்றத்தை உணர்ந்து, தன் தவறை உணர்ந்து தகப்பனிடத்தில் சொல்லும் போது, தகப்பன் அதை பொருட்படுத்தாமல் தன் ஊழியக்காரனை கூப்பிட்டு தன் மகனுக்கு அடுத்தது செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்றார் பாருங்க. அதுதான் அங்கீகாரம். அப்படின்னா என்ன? நீ சொன்னதை நான் எடுத்துக்கல, ஆனா உன்னை மகனாக நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னை நான் திரும்ப நான் ஏற்றுக்கொண்டேன். நீ பாவம் செஞ்ச, நீ சொத்தை வாங்கிட்டு போன, நீ எங்க சுத்தின, நீ என்ன செஞ்ச, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ உன் வாழ்க்கையில நீ போன போது, நீ இருந்த போது நீ என்ன செஞ்ச, அது எனக்கு வேண்டாம். ஆனா நீ என்னோட மகனா நீ திரும்பி வந்திருக்கிற பாரு, அதை தான் நான் பார்க்கிறேன். உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதை தான் ஊழியக்காரர்களை அழைத்து ஊழியக்காரர்களுக்கு செய்யும்படியாக சொன்ன அந்த காரியம் எதை வெளிப்படுத்துதுன்னா, தன் மகனை அவர் அங்கீகாரம் பண்ணினதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அங்கீகாரம் மகன் பார்க்கிறார். நான் என் அப்பாவை பார்த்து இப்படி சொல்றேன், ஆனா என் அப்பா ஊழியக்காரர்களை கூப்பிட்டு இந்த காரியங்களை எனக்கு செய்ய சொல்றார்னா, அவர் என்னை மறுபடியும் மகனா அங்கீகாரம் பண்ணினார் என்பதை தான் அந்த இடத்துல மகன் உணர்ந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல என் பாவத்தை எனக்கு அப்பா மன்னிச்சிட்டாரு, நான் செய்த தவறு அவரு மன்னிச்சிட்டாரு. அதெல்லாம் அவன் நினைச்சிருப்பானோ இல்லையோ, ஆனா நான் எப்படி நினைக்கிறேன், ஊழியக்காரனை கூப்பிட்டு இந்த காரியங்களை தன் மகனுக்கு செய்ய சொன்னதை மகன் காணும் போது, என் அப்பா என்னை மகனாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்னது அந்த அங்கீகாரம், அந்த அங்கீகாரத்தை அவன் நினைக்கிறான். அப்ப அந்த அங்கீகாரம் வந்ததுனாலதான் அந்த 23ஆம் வசனம் சொல்லுது, நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். கரங்களை தட்டி ஒரு மகிமையை நாம் செலுத்துவோமே. ஒரு அங்கீகாரம் வந்தா அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் வந்துருங்க. அப்போ பூமியில இருக்கிற ஒரு தகப்பன் தன் மகனை இறங்கி சேர்த்து கொண்டு, தப்பிதங்களை எண்ணாமல், பலவீனங்களை பாராமல், தங்கள் பாவங்களை பாராமல், தன் சொந்த மகனாக பூமியிலே மாம்சத்துல ஒரு தகப்பன் ஏற்றுக்கொண்டு, அந்த இடத்துல ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்து, அந்த இடத்துல ஒரு குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை திரும்ப உண்டு பண்ண கூடுமானால், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த காலவல்லை உங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோட வாழ்க்கையில நீ போன காரியங்களை நான் பார்க்கவில்லை. சமாதானமா இல்லாத காலங்கள், நீங்கள் வருத்தத்தில் இருந்த காலங்கள், நீங்கள் துன்பத்தில் இருந்த காலங்கள், நீங்கள் துயரத்தில் இருந்த காலங்கள், நீங்கள் வேதனையில் இருந்த காலங்கள், இதெல்லாம் நான் பார்க்கல. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனங்களை நான் பார்க்கல, உன்னுடைய குறைகளை நான் பார்க்கல, உன்னுடைய பாவங்களை நான் பார்க்கல,
மாறாக உன்னை என் மகனாக, என் மகளாக நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தான் அவர் சொல்கிறார், இந்த ஆராதனை முடிந்து நீ போய் உன் ஆகாரத்தினை என்ன செய், சந்தோஷத்தோடு புசி. உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு புசி. நம்ம அப்பா நம்மை மகனாக மகளாக அவர் ஏற்றுக்கொண்டவராய் அவர் சொல்லுகிறார், நீ போய் சந்தோஷமாயிரு என்று சொல்வாரானால் அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யும் போது அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிழக்க வைத்து, கரங்களை தட்டி பாடுவோமா எல்லாரும்? மகனாக பாடுங்க. மறுபடி ராஜாக்களும் உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு. பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மில் அன்பு செய்கின்றோ, உம்மில் அன்பு செய்கின்றோ. அவன் நம்மளை மகனாக மகளாக தெரிந்தெடுத்திருக்கும் போது அதனுடைய பிரதிபலன், அந்த பாடல் முடிவு, நாம் அன்பு செய்கிறோம். அதை எப்படி நீங்கள் செயல்படுத்துவீங்க, அதை எப்படி நீங்க காண்பிப்பீங்க? அவர் மேல் நான் அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்றத அவர் இங்கே சொன்ன வார்த்தைகளை நீங்கள் போய் செய்யும் போது அதன் மூலமாக தான் அவர் மேல் நீங்கள் அன்பு செய்றீங்க என்பதை வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க போய் இன்றிலிருந்து உங்களுடைய ஆகாரத்தை நீங்கள் எப்படி செய்யணும்? சந்தோஷமாய் புசிக்கணும். ஆமா, பிரச்சனையே பார்க்காதீங்க, கஷ்டத்தையே பார்க்காதீங்க, ஆமா, துன்பத்தையே பார்க்காதீங்க, இல்லைன்னே யோசிக்காதீங்க. சாப்பிட உட்காரும் பொழுது, இல்லாவிட்டால் ஒரு ஆகாரத்தை புசிக்கும் போது தேவ சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான ஆகாரத்தை சந்தோஷமா புசிங்க. அவர் எல்லாம் மாற்றி விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அங்கீகாரம் பண்ணிருக்கிறார். இரண்டாவது நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம், உன் திராட்சை ரசத்தை குடி. திராட்சை ரசத்தை குடி. ஆமா, இங்க திராட்சை ரசம். ஏன்னா அக்காலங்கள்ல எல்லா விசேஷங்களுக்கும் நாட்கள் அக்காலங்களிலே திராட்சை ரசம் தான் பரிமாறப்படும். ஆகவே வேதத்திலே அதை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களே அப்படி கொஞ்சம் அப்படி மாறி போயிடுச்சு. இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்ட், இன்றைக்கு என்னென்னமோ ஃபிளவர்ஸ்லாம் என்னென்னமோ வந்துருச்சு ட்ரிங்க்ஸ். ஆமா, நான் சொல்றது கூல் ட்ரிங்க்ஸ் மற்றும் ஆமா டீ, காஃபி, இதை மட்டும்தான் இண்டிவிஜுவலா பேசுறேன். ஆமா, குடினா நீங்க வேற எதையும் பாஸ்ட் பேசுறாருன்னு நீங்க எடுத்துக்கூடாது. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா சில இடங்கள்ல பழைய ஏற்பாட்டில் திராட்சை ரசத்தை குடிக்காத வசனம் சொல்லப்படுகிறது. திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்காத என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு வசனம் சொல்லுது. ஆமா, அப்போ ஏன் எந்த சூழ்நிலையில திராட்சை ரசம் குடிக்கூடாதுன்னு வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே எல்லா நேரமும் திராட்சை ரசம் குடிக்க கூடாதுன்னா அர்த்தம் கிடையாது. திராட்சை ரசம் குடிக்கலாம். ஆமா, ஒவ்வொரு மாதம் கர்த்தரோட பந்திலை நாம் மக்களுக்கு கொடுப்பது எதுதான்? திராட்சை ரசம் தான். ஆமா, அதை நம்ம பானம் பண்ணலாம். அநேக வீடுகள்ல ஆமா திராட்சை ரசம் அந்த பாட்டில் வாங்கி வச்சிருப்பாங்க. விருந்தாளிகள் வரும்பொழுது, அன்பானவர்கள் வரும்பொழுது என்ன செய்வாங்க? இந்த திராட்சை ரசத்தை குவிக் மேடில் அது ஒரு டம்ளர் ஊற்றி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலை கொடுத்தா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ட்ரிங்க்ஸ். ஸோ இதை இந்த இடத்துல கர்த்தரோட ஆவியானவர் இங்கே கொண்டு வருகிறார். என்ன சொல்றாருன்னா, உன் திராட்சை ரசத்தை குடி. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த வசனம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. உன் திராட்சை ரசத்தை எப்படியா? மன மகிழ்ச்சியுடன். ஆமா, சரி, நம்மளுடைய எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த டீ காஃபியே எடுத்துக்குவோம். ஏன்னா அதுவும் பொதுவாக அதிகபட்சமாக எல்லா இடத்துலையும் நம்ம பானம் பண்றது அதுதான். இந்த டீ காஃபி குடிக்கும் போது தான் என்ன செய்வாங்க? பேச ஆரம்பிப்பாங்க, கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும்.
ஒரு பிஸ்கெட்டு அங்கே வச்சுட்டாங்கன்னா, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுட்டாங்கன்னா, சாப்பிடும் போதே வார்த்தையும் உண்டாகும். அந்த இடத்துல மனமகிழ்ச்சி உண்டாகுதா என்னன்னு பார்த்தா மனமகிழ்ச்சி இருக்காது. கோபமும் சண்டையும் வருத்தமும் உண்டாக்கி, ஆமா, அந்த டீயை ஏதோ ஒன்றுக்கு கடமைக்கு குடிச்சு அப்படியே போயிடுவாங்க. ஒரு பெண்ணாத்தலோடு புலம்பலோடு அந்த இடம் அப்படி நிப்பாட்டாகும். வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. டீல ஆரம்பிக்கிறது எங்க முடியுமா? சொல்லுவாங்களா பொதுவா, டீல ஆரம்பிக்கிறது எங்க முடியும்? இன்றைக்கு நம்மளுடைய குடும்பங்கள் அப்படி கிடையாது. விசுவாச குடும்பங்களே நாம் அப்படி இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக இந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்கும்படி எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆரோக்கியமான பானங்கள், ட்ரிங்க்ஸ் நம்ம எடுக்கும்போது மனமகிழ்ச்சியோடு கூட எடுக்கிறோமா? நான் சொல்றது, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க டீ காஃபி ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது ரொம்ப சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா அப்படி, அது எங்க, அது என்ன சந்தோஷம் மகிழ்ச்சினா கிண்டலு கேலி பரியாசம் அதனால உண்டாகிறது. அந்த மனமகிழ்ச்சியை பற்றி நான் பேசல, அந்த மனமகிழ்ச்சியை பற்றி பேசல. அது சங்கீதம் 1 சொல்லப்படுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல் பாவிகளின்படி நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல. ஆமா, சபையில கர்த்தருடைய வாலிப மக்கள் நாம் உட்கார்கிற இடம், நிற்கிற இடம், போகிற இடம், பேசுகிற இடம், நம்ம ஏதாவது ஒரு பானம் எடுக்கிறோம்னா நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சியானது வார்த்தையிலே ரொம்ப கவனமுள்ளதாய் வர வேண்டும். நாம் பரியாசம் பண்ணி ஒரு இடத்துல நாம் ஒரு பானத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் அந்த இடத்துல மகிழ்ச்சியாய் நாம் இருப்போம்னா கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு 3வது வசனத்துல சொல்றோம். அது யாருக்குன்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறவங்களுக்கு தான் அவர்களுடைய காரியம் வாய்க்கும். ஆனா பரியாசம் பண்ணுகிறவர்களுடைய இடத்துல நாம் இருந்து பரியாசம் பண்ணுகிறவர்களா இருந்தோம்னா அவர்களுடைய காரியங்கள் என்ன செய்யாது? வாய்க்காது. அப்படியேதான் இருக்கணும். ஆகவே நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக நாம் அனுபவிக்கும்படி எதெல்லாம் நமக்கு கொடுக்கிறாரோ அதுல நாம் மனமகிழ்ச்சியாய் நாம் அதை செய்ய வேண்டும். மனமகிழ்ச்சியாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மனமகிழ்ச்சியோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது பாருங்களேன், அது உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆரோக்கியத்தை, நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். டீ எதுக்குங்க குடிக்க சொல்றாங்க? பொதுவா டீ எதுக்கு குடிக்க சொல்றாங்க? இந்த டீ வந்ததுக்கு அந்த தெரியுமா உங்களுக்கு அதனுடைய கிரியேஷன் எப்படின்னு? டீ உண்டானது இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? மெசேஜை கொடுத்துட்டு போங்க பாஸ்டர். அப்படியா? டீ கண்டுபிடிச்சது எப்படி தெரியுமா? சிலருக்கு தெரியும், சொல்ல மாட்டீங்க, ஆனால் நான் சொல்றேன். அந்த டீ, நம்ம இன்னைக்கு இந்த தேநீர் டீ கண்டுபிடிச்சது, இது டீ அப்படி நம்மளுக்கு வந்தது. அவர் பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனா அந்த சம்பவம் எனக்கு மனதில் இருக்கு. ஒருவர் வேலைக்காக போய் தன்னுடைய வேலைக்காக அந்த அது எப்படி ரிசியூம் கொடுக்கறதுக்காக போயிருக்கும் போது அந்த கம்பெனியில அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. சோர்ந்து போயிட்டார், களைப்பு வந்துருச்சு. வெளிநாட்டில நடந்த ஒரு கதை, இது நடந்த சம்பவம். டீ உருவானதுக்கு இதுக்கு செய்திக்கு அர்த்தம் இருக்கு. அப்போ அவர் நின்று நின்று ரொம்ப நேரம் ஆனதுனால களைப்பு வந்ததுனால கொஞ்சம் அப்படி வெளியே வந்தார். ஒரு மரத்தடி கீழே அவர் உட்கார்கிற இடத்துல அவர் உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்த பிறகு அவர் தன்னிடத்துல வைத்திருந்ததான அந்த சுடு தண்ணி, ஹாட் வாட்டர், அதை கப்புல எடுத்து அதை பார்க்கும்போது அது ரொம்ப சூடா இருந்ததுனால அவர் அப்படியே வச்சிருக்கிறார். வச்சுட்டு அப்படியே அவர் கொஞ்சம் கவனிச்சு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு மேல இருந்ததான அந்த மரத்திலிருந்து ஒரு இலை என்ன செஞ்சிச்சுன்னா அந்த தண்ணியில விழுந்துருச்சு. அவர் அதை பார்த்தார். பார்த்துட்டு அந்த இலையை மட்டும் எடுத்து போட்டுட்டு அவர் குடிச்சிருக்கிறாரு. அது ஒரு தனி டேஸ்ட் அவருக்கு உண்டு பண்ணிடுச்சு. டேஸ்ட் மட்டும் உண்டு பண்ணல, கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஒரு பலன் உண்டாயிடுச்சு. அவருக்கு பலன் வந்தது போல இருந்தது. அவருடைய சோர்வு அவர் விட்டு போனது போல அவர் உணர்ந்தார்.
உடனே அதை அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார்? ஆமா, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார், கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார், அது உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். இப்படிதான் வந்தது. அப்போ ஒரு டீ எதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, குடிக்கும் போது நமக்கு சரீரத்துல ஒரு பலன், அப்போ நமக்கு பலன் உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஒரு பானத்தை நம்ம குடிக்கிறோம்னா அதை நம்ம எப்படி குடிக்கணும்? மன மகிழ்ச்சியோடு குடிக்கணும். அப்பதான் அது நமக்கு உள்ள போய் என்ன செய்யும்? வேலை செய்யும். இல்லைன்னா எதுக்கோ குடிக்கிறோம், என்னத்துக்கோ அதை பானம் பண்றோம், அப்படி நமக்குள்ள போச்சுன்னா ஒண்ணுமே நமக்கு அது ரிசல்ட்டே தெரியாது, ஒண்ணுமே அதற்கு வேல்யூவே கிடையாது. அப்போ இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய திருச்சபைக்கு சொல்லுகிறது என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மன மகிழ்ச்சியோடு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியோடு எடுத்துக்கணும். வேதத்துல அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இது நடந்த சம்பவம் இப்போ உங்களுக்கு நான் காண்பிக்கிறது. அப்போ அங்கே அவங்க அந்த திராட்சை ரசத்தை குடிக்கிறாங்க. அது ருசியா இருந்தது. காரணம் என்னன்னா, அங்கே அந்த இடத்துல கர்த்தர் அதை அங்கீகாரம் பண்ணினபடினாலே அது ருசியாய் மாறினது. நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும். எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். இதை பார்த்து நாம செபிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். Let's turn with me, Gospel according to John, chapter 2, verses 1 onwards, 1 to 11. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பொதுவாக திருமணங்களிலே மணமக்களுக்கு ஆலோசனை வேளையிலே கொடுக்கிற ஒரு செய்திக்கு எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பகுதி இது. ஏனென்றால் இந்த பகுதி ஒரு கல்யாண விருந்திலே நடந்ததான ஒரு சம்பவத்தை இங்கே நமக்கு சொல்லப்படுகிறபடியினாலே. சரி, இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை 11 வசனங்களை நம்ம பார்க்க போகிறதல்ல, 1-2 வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 7ஆம் வசனத்தை நம்ம அங்கே பார்ப்போம், 10ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 10ஆம் வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இந்த 2 வசனங்களை நீங்கள் கவனிச்சீங்கன்னா இந்த சம்பவம் நமக்கு தெரியும், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அங்கே திராட்சரசம் குறைவான இடத்தில் அங்கே நடக்கிற காரியம், வேலையாட்கள் இயேசுவிடத்தில் போய் கேட்கிறார்கள். இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொன்னவர் கொஞ்ச நேரத்தில் அவர் வேலைக்காரர்களை கூப்பிட்டு என்ன செய்யுங்க, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்க. இந்த வார்த்தை வரும்போதே என்ன அர்த்தம்? அவர் இந்த இடத்திலே திராட்சை ரசத்தை உண்டாக்க அவர் ஒரு காரியத்தை அங்கீகாரம் பண்ணிட்டார். அல்லேலூயா. தாங்க கான்செப்ட். வேலைக்காரரை கூப்பிட்டு தண்ணி நிரப்புங்க அப்படின்னு ஒரு ஒரு அத்தாரிட்டி, ஒரு கமாண்ட் கொடுக்கிறார்னா அவர் அங்கீகாரம் பண்ணினபடினாலே அந்த கட்டளை அங்க அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த கட்டளையின்படி அவங்களும் செய்யறாங்க. அங்க நடந்தது, அவங்க சொன்னதை நம்ம பார்த்தோம். 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அதை பார்க்கிறோம். பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து என்று அந்த இடத்துல அவன் கூப்பிட்டு சொல்லுகிறான். அழைத்துன்னு அந்த இடத்துல அவன் கேட்கிற காரியத்தை நம்ம வாசிச்சோம். நல்ல திராட்சை ரசத்தை முன்னு கொடுப்பாங்க, அப்புறம் தான் ருசி இல்லாத கொடுப்பாங்க. ஆனா நீரோ நல்ல திராட்சை ரசத்தை வைத்து நீர் கொடுக்கிறீரே. அப்போ கர்த்தர் அங்கீகாரம் பண்ணும்போது அங்க ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல அப்படி ஒன்னும் வார்த்தையை போடலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மன மகிழ்ச்சின்னு ஒண்ணு இங்க சொல்லலையே அப்படின்னு. ஆனா நீங்க அந்த 10ஆம் வசனத்தை திரும்ப திரும்ப நீங்க வாசிங்க, உங்களுடைய தியானத்திற்கு நீங்க எடுத்து வாசிங்கன்னா அந்த சொல்லுகிற அந்த மனுஷன்
எப்படி சொல்லியிருப்பான்னு நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். நார்மலா நம்ம வார்த்தையை வாசிக்கிறபடி வசனங்களை நம்ம அப்படி வாசிக்கூடாது. சில வசனங்களை அப்படியே அதற்கேற்றாற் போல நம்ம மாறி வாசிக்கணும். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி நிறைந்ததை கொடுப்பான். இப்படி ஒரு சொல்லும் போது நான் விசுவாசிக்கிறேன், என்னோட தியானத்துல என்னோட கணிப்புல அவன் மன மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரிடத்தில் அவன் பேசுகிறான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. மன மகிழ்ச்சியினால் உண்டாகிற ஒரு நல் வார்த்தை இந்த இடத்துல. தேவனோட சனமே, கர்த்தர் அங்கீகாரம் பண்ணும்போது அது நம்ம குடிக்கிற காரியங்கள், அது பானமா இருந்தாலும் அதுல ஒரு மன மகிழ்ச்சி உண்டாக கர்த்தர் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல நீங்கள் எந்த காரியங்களை குறித்து நீங்கள் பாரத்தோடு கூட இருக்கிறீங்களோ, அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறீங்களோ, யோசனையா இருக்கிறீங்களோ, சிந்தித்து நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த நாட்கள்ல அவை எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். ஆனா நீங்கள் எப்படி இருக்கணும்னா, சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறத சந்தோஷமாய் அனுபவிங்க, மன மகிழ்ச்சியாய் எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமா, மீதி எல்லாம் அவர் அங்கீகாரம் பண்ணினவர். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க அவர் உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில தகப்பன் செய்த ஒரு காரியம், அவர் அங்கே அங்கீகாரம் பண்ணினபடியினாலே அங்கே அவர்கள் சந்தோஷமாய் அந்த ஆகாரத்தை புசித்தார்கள். இங்கே என் அப்பன் இயேசு குறைவாயிருந்த இடத்துல திராட்சை ரசத்தை அவர் தண்ணீரினாலே ஒரு அங்கீகாரம் பண்ணி அதை ருசி உள்ள ஒரு திராட்சை ரசமாய் அந்த இடத்துல ஒரு மனமகிழ்ச்சி உண்டாக கர்த்தர் செய்வாரானால், உங்களுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறவர் செய்ய அவர் நல்ல ஆண்டவர், நல்ல தகப்பனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். எதை குறித்து கவலைப்படாதீங்க. வேலை குறித்து கவலை வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து கவலை வேண்டாம். பிள்ளைகள் உங்களுடைய எக்ஸாம்ஸை குறித்த ஒரு பயம் வேண்டாம். உங்கள் வருமானங்களை குறித்து, உங்கள் பண தேவைகளை குறித்து, உங்களுடைய எதிர்பார்ப்பை குறித்து, எதிர்பார்த்திருக்கிறதை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். நீங்களோ சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தவர், உங்களை வழிநடத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதை விசுவாசிக்கிற கர்த்தருடைய மக்கள் இந்த வேளையில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எழுந்து நிற்போமாக. நீ போய் இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் போய் உங்கள் ஆகாரத்தை குடும்பமா உட்கார்ந்து சந்தோஷமா பூசிங்க. ஹல்லேலூயா. ஆமா, இது வரைக்கும் ஒருவேளை அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது நீங்க குடும்பமா உட்கார்ந்துருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசிங்க, குடும்பமா உட்கார்ந்து புசிங்க. அதில் உண்டாகிற அந்த மேன்மை நீங்கள் பார்ப்பீங்க. மன மகிழ்ச்சியோடு. ஆமா, எந்த ஒரு காரியத்தையும் நீங்க எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கிரியைகள் எல்லாம் அவர் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். இந்த நாட்கள்ல என்னென்ன காரியங்களுக்காக மிகுந்த தேவையோடு காத்திருக்கிறீர்களோ, வாஞ்சியோடு ஆசையாய் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, அதெல்லாம் கர்த்தர் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் சந்தோஷமா இருங்க, மன மகிழ்ச்சியா இருங்க. அவர் உங்களுக்கு அங்கீகாரம் பண்ணினதை நீங்கள் எதிர்பார்த்ததில்ல, நீங்கள் அதை காண்பீங்க. உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம், மன மகிழ்ச்சி எப்பொழுதும் தலை தோங்கட்டும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் பண்ணுகிற வியாபாரத்துல, படிக்கிற இடத்துல, வீட்டில சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உண்டாயிருக்கட்டும். நம்பிக்கையோடு போங்க, விசுவாசத்தோடு செயல்படுத்தி பாருங்க. கர்த்தர் அங்கீகாரம் பண்ணினதை நீங்கள் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீங்க. கர்த்தர் மனம் மாற அவர் ஒரு மாந்தன் அல்ல. அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷனும் அல்ல. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தவர் சொல்றார்,
மகனே மகளே, கண்ணீரோடு நீ சாப்பிட்ட நாட்கள் போதும். துக்கத்தோடு வேதனையோடு தனிமையில நீ எடுத்துக்கொண்ட பானம், சந்தோஷம் இல்லாமல் மனமகிழ்ச்சி இல்லாமல் உன்னோட வாழ்க்கையில நான் உனக்கு அருளின ஆசீர்வாதங்களை நீ எடுத்துக்கொண்டாய். ஆனால் இன்றிலிருந்து அப்படி அல்ல. சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் உன் ஆகாரத்தை புசிக்கிற நாட்கள் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதனையோடு சாப்பிட்ட நாட்கள் முடிந்து சந்தோஷமாய் சாப்பிடுகிற நாட்கள் உனக்கு வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தனிமையிலே பானம் பண்ணினே நீங்க இனி குடும்பமாக தேநீர் பானங்களை எடுத்துக்கொள்ள இதோ ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், இதுவரையிலும் இல்லாத ஒரு அனுபவம் இனி வருகிற நாட்கள்ல சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் வாழ்க்கையில உண்டாகிறதை நீங்கள் பார்ப்பீங்க, காண்பீங்க. சேர்ந்து அந்த சந்தோஷம், சேர்ந்து அந்த மன மகிழ்ச்சி, துக்கத்தோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு போராட்டத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு நீங்கள் இருந்த நாட்கள் முடிந்தது. நீங்கள் போய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு நான் அருளும் ஆசீர்வாதங்களை அனுபவிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Glory. நின்று கொண்டிருக்கிற நேரம் கர்த்தருடைய மக்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்களா? Glory. நன்றி, நன்றி இயேசு சுவாமி. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சமாதானத்தோடு நீங்கள் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாக கடந்து செல்ல கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆசீர்வாதத்தோடு கூட நாம் கடந்து போவோமாக. பரலோக பிதாவே, நல்ல ஆராதனைக்காக, மன மகிழ்ச்சியான உயிர்த்தலின் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் நம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நம்முடைய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தரை மகிமைப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் நம்முடைய மகிமையான நம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நீங்க நடத்தி நம்முடைய வார்த்தை கொடுத்து நம்முடைய மக்களின் சமாதானத்தோடு கூட கர்த்தர் அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். சோசியல் மீடியா மூலமாக இந்த வார்த்தைகளை பார்த்து நம்முடைய மக்கள், இந்த ஆராதனையை பங்கெடுத்து நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். நாட்களில் கர்த்தர் நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் நம்முடைய மக்கள் சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு அவர்கள் அனுபவிக்க இந்த நாட்களில் என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வார்த்தை கொண்டு நீர் அவர்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, நீர் வழி நடத்துங்க. துதிகன மகிமையாவும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம்.
ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுனைக்கியமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.